அந்த காட்டில் காளின்னு ஒரு பணக்காரக்காகவும் வாழ்ந்து வருது. அதுக்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருந்துச்சு. ஆனால் அந்த பணத்தில் ஒரு மடங்கு கூட அதுக்கு சுத்தமாக அறிவுங்கிறதே கிடையாது. அது தன்னைத்தானே ரொம்பவும் பெருமைப்படுத்தி கர்வமாக வாழ்ந்து வருது. அதுக்கு இந்த மாதிரி ஆசை வந்துச்சு. நம்மளை பற்றி மற்ற பறவைங்க என்ன நினைக்கிறாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி, வெளியில் போயிட்டு நம்மளே அதை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு காளிக்காகமும் வெளியில் பறந்து போகுது. அப்போ ஒரு சிட்டுக்குருவி தலை நிறைய விறகு கட்டுகளோட அந்த பக்கமாக பறந்து போகிறத பார்த்துச்சு. என்ன இந்த குருவி போயும் விறகு கட்டையை போய் தலையில் வச்சு தூக்கிட்டு போகுது. அதுக்கு சுத்தமாக அறிவுங்கிறதே கிடையாது போல. நம்ம என்னதான் பண்ணதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த சிட்டுக்குருவியை தொடர்ந்து போய் அங்கே பார்க்குது அந்த காளிக்காகம். ஆனால் அங்கே சிட்டுக்குருவி அழகான மரக்கட்டைகளால் ஆன வீடு கட்டி அதில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. இந்தா சிட்டுக்குருவி, நீ ஏன் இந்த மரக்கட்டையில் வீடு கட்டி வாழ்ந்து வர்ற? உனக்கு அறிவே கிடையாதா? யாராச்சும் அந்த கட்டைகளை தலையில் வச்சு தூக்கிட்டு வருவாங்களா? இல்லை காளி, இன்னும் நம்ம காட்டில் குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? அதனால குளிரெல்லாம் தாங்க முடியாமல் கடுமையாக இருக்கும். அதனால தான் அந்த மரக்கட்டைகளை வச்சு நான் கூடு கட்டியிருக்கேன். இது ரொம்ப கதகதப்பாக குளிருக்கு இதமாக இருக்கும். அப்படியா சொல்கிற? ஆனால் எனக்கு என்னோட கூடே பரவாயில்லை. அங்கேயே நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். என்னோட கூட்டில் குளிரே அடிக்காது. இந்த மாதிரி ரொம்பவே கர்வமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுச்சு காளி. கொஞ்ச நாள்லேயே குளிர்காலமும் ஆரம்பித்தது. பனி அளவுக்கு அதிகமாக கொட்ட ஆரம்பித்ததுனால காளிக்கு குளிர் தாங்க முடியலை. அந்த சிட்டுக்குருவியை தேடி வருது காளி. சிட்டுக்குருவி, எனக்கும் கொஞ்சம் விறகு கட்டைகள் இருந்தால் கூட நீ சொன்ன மாதிரியே குளிர் அதிகமாக தான் இருக்கு. என் கூட இந்த குளிரில் தாங்கலைன்னா பாவம், நீங்கள்லாம் எப்படி கூடு கட்டியிருப்பீங்க? அந்த கூடெலாம் எப்படி தாங்கும்? எனக்கும் கொஞ்சம் விறகு இருந்தால் கூட. இல்லை காளி, இருந்த விறகுகளெல்லாம் நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன். நீ வேணா காட்டில் எங்கேயாச்சும் விறகு கடந்தா தேடி பார்த்துக்கோயே. இந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுது சிட்டுக்குருவி. காளியும் விறகு கட்டைகளை தேடி காடு காடாக சுற்றி பார்க்குது. ஆனால் அது கண்ணில் ஒரு விறகு கட்டை கூட தென்படலை. திரும்பவும் சிட்டுக்குருவிக்கிட்டேயே வருது காளி. இங்கே பாரு சிட்டு, நீ அளவுக்கு அதிகமாக விறகு எடுத்து வீடு கட்டிக்கிட்ட. எனக்கு இந்த காட்டில் ஒரு விறகு கூட கிடைக்கல. பக்கத்து காட்டுலேயும் போய் நான் தேடி பார்த்துட்டேன். எனக்கு நீ தான் இப்போது விறகு கொடுக்கணும், இல்லைன்னா உன்னோட விறகு கடையிலேருந்து எனக்கு விறகு வாங்கித்தா. சிட்டுக்குருவியோட விறகு கடைக்கு போகுது காளி. அங்கே ஒரு விறகு கட்டையை அளவுக்கு அதிகமான காசை வச்சு விற்கிது சிட்டுக்குருவி. என்னது, கேவலம் ஒரு விறகு கட்டைக்கு இவ்வளவு பணம் வேணுமா? அதெல்லாம் என்னால் தர முடியாது. அப்படியா? அப்போ சரி, உங்களுக்கு நான் விறகு தர விருப்பம் இல்லை. நீங்கள் போய் அந்த குளிர்லையே இருந்துக்கோங்க. அட சிட்டுக்குருவி, அதுக்காக இப்படியா நீ இவ்வளவு காசு வச்சு விறகு விற்ப? என்ன பண்ணுறது காளி, எல்லா பறவைகளும் விறகு கிராக்கியாக தெரியுதுங்க. அதனால நான் என்னோட வருமானத்தையும் பார்க்கணுமில்ல, அதான் இப்படி விற்கிறேன். சரி சரி, ரொம்ப பேசாம, என்கிட்ட இவ்வளோதான் பணம் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு ஒரு விறகு கட்டைகளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தில் விறகு கட்டையை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருது காளி. ஆனால் அது கொடுத்த பணத்துக்கு ஒரே ஒரு விறகு கட்டை தான் வாங்க முடிஞ்சது. அந்த விறகு கட்டையை வச்சு அதால் வீடு கட்ட முடியலை. அதனால் அதில் நெருப்பு பற்ற வச்சு குளிர் காஞ்சது. சே, இவ்வளவு பணம் கொடுத்தோம், ஒரே ஒரு விறகு கட்டையை வாங்கிட்டு வந்திருக்கோமே. அந்த சிட்டுக்குருவி நம்மளை நல்லா ஏமாத்திடுச்சு. நீ கொடுத்த விறகு கட்டை என்னால் எதுக்குமே பயன்படுத்த முடியலை. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு தண்டனை கிடைக்கும். இந்த மாதிரி அந்த சிட்டுக்குருவிக்கிட்ட கோபமாக பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு காளி. ஆனால் அங்கே சிட்டுக்குருவி சமயோசிதமாக அறிவாளியாக செயல்பட்டதுனால அதிக பணங்களோடையும் குளிர் இல்லாமல் தான் கட்டின வீட்டில் ரொம்ப கதகதப்போடையும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. இந்த கதையோட நீதி என்னென்னா, நம்ம எந்த காலத்துலேயுமே அறிவோடையும் புத்தியோடையும் செயல்பட்டோம்னா வர்ற பிரச்சனைகளை எளிதாக சுலபமாக கையாண்டுக்கலாம். நன்றி.